வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இங்கிலாந்து vs இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அட் எக்பாஸ்டன் டே 2 நடந்து முடிஞ்சிருச்சு. டே 1ல இந்தியா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது அப்படியே டே 2ல ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும், டபுள் மடங்கா. சோ கம்ப்ளீட்டா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாண்டை டாமினேட் பண்ணிட்டாங்க. இதற்கும் நடந்த 6 செஷனுமே இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க. சோ இந்த டெஸ்ட் மேட்ச் எதை நோக்கி போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எதர் இந்தியா வின் ஆர் டிரா கூட ஆகலாம். இங்கிலாந்து வின் பண்ணணும்னா அதுக்கு அவங்க இன்னுமே அல்டிமேட்டா விளையாடணுங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க 4th இன்னிங்ஸ் விளையாடும் போது இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட் வந்து அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்ல. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். பிளஸ் அவங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 77 for 3 குரூஷியல் விக்கெட்ஸ் ஆல்ரெடி விட்டுட்டாங்க. சோ பெரிய பெரிய பார்ட்னர்ஷிப் அவங்க பில்ட் பண்ணி ஆகணும். அதுவே அவங்க மேல நிறைய பிரஷர் ஆக்சுவலா போடும்ன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இந்தியாவோட பேட்ஸ்மேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஆன் டே 2. ஏன்னா அவங்களுக்கு நம்ம அதிகமான அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். முக்கியமா இந்தியன் கேப்டன் சுப்மன் கில். நான் ஏற்கனவே போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம், நான் இனிமேட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன்ல வந்து என்னோட விக்கெட்டை நான் விட மாட்டேன். இது ஒரு நல்ல ட்ராக்கா இருந்துச்சுன்னா முடிஞ்சவருக்கும் ஒரு பெரிய ஸ்கோரா நான் கன்வெர்ட் பண்ண பாப்பேன்னாரு. அதை தான் எக்ஸாக்ட்லி இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். ஸோ ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் கேப்டன் டு ஸ்கோர் 269 இன் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ். ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா 269 இஸ் அ பிக் ஸ்கோருங்க. அது பாட்டா விக்கெட்டா இருக்கட்டும், பிளாட் விக்கெட்டா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், நீ இறங்கி அடிக்கணும். இதே பிளாட் விக்கெட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து 77 for 3. இந்தியா நல்லா போலிங் போட்டாங்க. பட் நீங்க போலிங் நல்லா போட்டா பிளாட் விக்கெட்ல கூட நீங்க விக்கெட்ஸ் எடுக்கலாம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா we have to give credit to சுப்மன் கில். ஏன்னா அவர் பெட்டரா விளையாடினாருன்றதான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா டே 1 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா ஒரு பக்கம் விக்கெட்ஸ் போயிட்டு இருந்தது, அந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணணும். சோ பால் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தது டே 1ல. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வை பண்ணாரு. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலுமே ரன் ஸ்கோர் பண்றது ஈஸியா இருக்கும்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா டே 1 முடிவுல he was like 110 or 114 நாட் அவுட். ஸோ டே 2ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணாரு, பாசிட்டிவா விளையாட ஆரம்பிச்சாரு. ஸோ கிட்டத்தட்ட 269 ரன்ஸ். அவரோட முதல் டபுள் 10 கண்டிப்பா சுப்மன் கில்லுக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தாலும். ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடின விதம் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா சுப்மன் கில் அவரோட டெஸ்ட் ஸ்பாட்டே இன்னும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல இந்தியால. அதுக்குள்ள இவருக்கு கேப்டன்சி வேற கொடுத்துட்டாங்க. சோ இது ரெண்டுமே எப்படி அவர் மேனேஜ் பண்ண போறாரு, இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் நினைச்சோம். பட் கேப்டன்சி வைஸ் அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டோம். சோ கேப்டன்சி வைஸ் இன்னுமே கில் என்ன பண்ண போறாரு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அஸ் அ பேட்ஸ்மேனா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அற்புதமா விளையாடி இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ சுப்மன் கில் இந்த மாதிரி ஒரு பெரிய நாக் விளையாடணும்னா யாராவது ஒருத்தர் கூட நின்று பார்ட்னர்ஷிப் போட்டாதான் கரெக்டா. அந்த வகையில தான் ரவீந்திர ஜடேஜா அவரோட வேல்யூவை வந்து இந்த மேட்ச்ல கிளியர் கட்டா காமிச்சாரு. ஜென்ரலா ரவீந்திர ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஆல்ரெடி ஒரு 100 அடிச்சிருக்காரு இங்கிலாந்துல. சோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு குரூஷியல் 89 அடிச்சாரு. டிசர்வ் டு கெட் தட் 100. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு நல்ல பால் ஆக்சுவலா பால் ஸ்டீப் ஆயிடுச்சு. எப்படி வந்து கருண் நாயர் அவுட் ஆனாரோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பவுன்சர்ல வந்து அவர் அவுட் ஆயிட்டாரு. பட் ஃபேண்டாஸ்டிக் நாக் 89. அவரும் சரி கில்லும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 200 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். அது அந்த டைம்ல இந்தியாவுக்கு ரொம்ப குரூஷியல். ஏன்னா 211 for 5 இருந்தாங்க இந்தியா அந்த டே 1ல. நினைச்சிருந்தா 280 270 ஆல் அவுட் ஆயிருக்கலாம். பட் இந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாக்கே ஒரு ஹோப் கொடுத்துச்சு. சோ ஜடேஜா அவுட் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஐ திங்க் இந்தியா வேற லைக் 420 or 419 அந்த மாதிரி இருந்தாங்க. இருந்தாலும் 500 வரணும், இந்தியானால அடிக்க முடியுமா அப்படின்னு போது யோசிக்கும் போது தான் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஹேண்ட் பிளே பண்ணாரு. அவரு ஒரு குரூஷியல் 42 ரன்ஸ் அடிச்சாரு. கிட்டத்தட்ட 140 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாரு வித் சுப்மன் கில். சோ வாஷிங்டன் சுந்தர் எதுக்காக இந்த மேட்ச்ல எடுத்துட்டு வந்தாங்கன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த பேட்டிங் டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் தான் சொல்லி. சோ அந்த ஒரு விஷயம் வந்து டிக்கு ஊத்தலாம். அது ஆக்சுவலா கிளிக் ஆயிடுச்சு. ஓகேங்களா. பட் போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஆக்சுவலா சில பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிருக்கேன், அதை நான் கண்டிப்பா சொல்றேன். பட் பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா அது கிளிக் ஆயிடுச்சு. ஏன்னா 200 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்புக்கு அப்புறம் இந்த 140 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்ததுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து டோட்டலா இந்த கேமை விட்டு இந்தியா லைட்டா அப்படி வெளியில தள்ளிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்க மேபி ஒரு 450 460 ஆல் அவுட் ஆயிருந்தா கூட இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோப் இருந்திருப்பாங்க. பட் 587 என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a huge ஸ்கோர். என்னதான் இது பாட்டா விக்கெட்டா இருக்கட்டும், மரண பேட்டிங் விக்கெட்டா இருக்கட்டும், இட் வாஸ் a fantastic batting effort from team India. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த வாட்டி லோவர் ஆர்டர் பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கை கொடுத்துருச்சுன்னு தான் சொல்ல முடியும். நிறைய விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. சோ அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில் செஞ்சுரி அடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ற விதமா இருக்கட்டும், எல்லாமே விராட் கோலிக்கு மேட்ச் ஆற மாதிரி இருக்கு, பயங்கரமான்ற மாதிரி இருக்கு. சோ கண்டிப்பா இனிமேட் அந்த கம்பாரிசன்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, அந்த பில்டப்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. காரணம் என்ன வேணா, ஏன்னா இந்த 2 டெஸ்ட் மேட்ச்லயும் கில் அந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நிறைய பேர் சொல்லலாம் இது வந்து ஒரு பிளாட் ட்ராக், அதனால அவர் அடிச்சிட்டாரு. பிளாட் ட்ராக்கா இருந்தாலும் நீ அடிக்கணும் நண்பா. இந்த பிளாட் ட்ராக்ல அடிக்கலனா பிளாட் ட்ராக்ல கூட நீ அடிக்கல பத்தியா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு விஷயம். எந்த ஒரு பிச்சா இருந்தாலும் நீ கண்ட்ரிக்காக விளையாடும் போது யூ ஹேவ் டு பிரிங் யுவர் பெஸ்ட் கேம்.
அதுதான் ஆக்சுவலா சுப்மன் கில் வந்து பண்ணிருக்காரு. அவரோட டெஸ்ட் கேரியர்ல அவர் ஜஸ்ட் 33-34 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அப்படின்னும் போது அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேயரா வரணும்னா கண்டிப்பா he has to score big runs. சும்மா நார்மல் 100 அடிச்சிட்டு போனா வேலைக்கு ஆகாது. he has to score daddy 100s. பாருங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 147 அடிச்சாரு, செகண்ட் மேட்ச்ல 269, எல்லாமே ஒரு பெரிய 100s. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய 100s டபுள் 100s நீங்க அடிக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த பிளேயருக்குள்ள இருக்கிற அந்த கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாகும். இனிமேட் வரப்போற டெஸ்ட் மேட்சஸ் மேபி ஈவன் டஃப் கண்டிஷன்ஸ்ல கூட நம்ம சர்வைவ் ஆகலாம், நம்மளால டபுள் செஞ்சுரி அடிக்க முடியும், நம்மளால ஒரு பெரிய நாக் அடிக்க முடியுன்ற அந்த ஒரு நம்பிக்கை ஆக்சுவலா ஒரு பேட்ஸ்மேனுக்கு வரும். ஸோ சுப்மன் கில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவரோட பேட்டிங்கை வந்து அடுத்த லெவல்ல எடுத்துட்டு போயிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்லன்றதான் கண்டிப்பா நம்ம சொல்லியானும். இதான் ஃபேக்ட், நம்புறீங்களோ நம்பலையோ. ஓகேங்களா? ஸோ இங்கிலாந்து போலிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவங்க நிறைய டாக்டிக்ஸ் ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலா பென் ஸ்டோக்ஸ் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பவுன்சர் டாக்டிக்ஸ் எல்லாம் போட்டு லெக் சைட்ல ஒரு மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸ் ஃபீல்ட் எல்லாம் செட் பண்ணாரு. பட் எதுவுமே வேலைக்கு ஆகலன்னு தான் சொல்ல முடியும். ஷோயப் பஷீர்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒட்டுக்கிட்டே இருக்காரு. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஜோ ரூட் ஆக்சுவலா சூப்பரா போட்டாருங்க, வந்து ஃபியூ ஓவர்ஸ் போட்டாரு. மேபி ஷோயப் பஷீருக்கு அவ்வளவு ஓவர் கொடுத்ததுக்கு ஜோ ரூட்டுக்கு ஒரு 10 ஓவர் 12 ஓவர் கொடுத்துருக்கலாம் தோணுது. ஏன்னா அவரோட அந்த சைட் ஸ்பின் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் எஃபெக்டிவா இருக்கும். வாஷிங்டன் சுந்தர் கூட போல்ட் ஆனார் பாருங்க, ஃபென்டாஸ்டிக் டெலிவரி. அது பால் மிடில் குத்தி அப்படியே ஹோல்ட் ஆகி அப்படியே ஆஃப் ஸ்டம்ப் அடிச்சது. மேபி ஜோ ரூட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாவே ட்ரை பண்ணலாம் பென் ஸ்டோக்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் மத்தபடி காஞ்சி போயிட்டாங்க இங்கிலாந்து, அதுல டவுட்டே கிடையாது. செம்ம டயர்ட் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க ஆக்சுவலா இங்கிலாண்ட. அண்ட் திருப்பி இங்கிலாந்து வந்து பேட்டிங் ஆடும்போது பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி தே வில் பி அண்டர் பிரஷர். ஏன்னா ஆக்சுவலா இந்தியா ஆல் அவுட் ஆனது நல்லது தாங்க. நான் கூட ஒரு 600 அடிச்சு டிக்ளேர் பண்ணணும்ன்றதான் நினைச்சிட்டு இருந்தேன். 587 அவங்க ஆல் அவுட் ஆனது நல்லது தான். ஏன்னா ஒரு 20 ஓவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு போட முடிஞ்சுது. ஸோ 20 ஓவர்ஸ் போது இங்கிலாந்து மேல பிரஷர் போடலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பிரஷர் போட்டாங்க. 3 குரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. So at stumps England 77 for 3, really they are struggling. என்னதான் ரூட்டும் ப்ரூக்கும் ஒரு 50 runs பார்ட்னர்ஷிப் போட்டாலுமே 3 crucial wickets டாப் ஆர்டர்ல விட்டுருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி என்னோட ப்ரிவியூல லைவ்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியா இந்த பர்டிகுலர் மேட்ச் வின் பண்ணணும்னா டாப் ஆர்டரை கலட்டி கொடுக்கணும், அதுக்கப்புறமா ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ணணும். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா மட்டும்தான் இந்தியானால வின் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஆகாஷ் தீப் இந்த மேட்ச்ல அவரோட எஃபெக்டை காமிச்சிட்டாரு நியூ பால்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லா போட்டுட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல நீங்க ஃபுல்லா போட்டீங்கன்னா ஈஸியா பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா ரன் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதை தான் ஆக்சுவலா ஜாக் ராலி பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா அவரோட ஹைட்டை ரீச்சை யூஸ் பண்ணி ஓவர் பிச் டெலிவரிஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட் டிரைவ் கவர் டிரைவ் ஈஸியா விளையாடிட்டு இருந்தாரு. அப்புறமா ஆகாஷ் தீப் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஓவரே அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாரு. ஓவர் பிச் பண்றதுக்கு பதிலா லென்த்தை புல் பண்ணிட்டு அந்த பேக் ஆஃப் லென்த் டெலிவரிஸ் போட ஆரம்பிச்சாரு. சோ நியூ பால்ல இந்த பர்டிகுலர் விக்கெட்ல நீங்க ஒரு பேக் ஆஃப் லென்த் டெலிவரிஸ் போட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லைட்டா அந்த ஒரு ஷேப் இருக்கு, அந்த அவே மூவ்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸ்விங் பெருசா இல்ல, அந்த ஒரு அவே மூவ்மெண்ட் இருக்கு. அந்த அவே மூவ்மெண்ட் வச்சு பாத்தீங்கன்னா லைக் பென் டெக்கெட் விக்கெட் எடுத்தாரு. பென் டெக்கெட் கொஞ்சம் லூஸா தான் ஆண்டார் அந்த ஷாட். பட் ஆனா ஓலி போப்போட விக்கெட் ரொம்ப குரூஷியலா இருந்தது. ஏன்னா மிடில் குத்தி அப்படி ஷேப் ஆச்சு. சோ பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்து இங்கிலாந்து மேல பயங்கரமான ஒரு பிரஷரை போட்டாரு. சோ ஆகாஷ் தீப்புக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். இட் வாஸ் a fantastic spell. மேபி அவர் ரன்ஸ் லீக் பண்ணிருக்கலாம், பட் he was going for the wickets. ஏன்னா 20 ஓவர் தான் இருக்கு. ஓகேங்களா? ரன்ஸ் நம்ம கிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்கு அப்படின்னும் போது விக்கெட்ஸுக்கு போகணும்னு போனாரு. 2 crucial wickets எடுத்தாரு. ஆக்சுவலா பும்ரா தான் என்ன பண்ணிருப்பாரோ அதை தான் எக்ஸாக்ட்லி ஆகாஷ் தீப் இந்த நியூ பால்ல பண்ணாரு நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் சிராஜ் எப்படி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போரா போட்டாலுமே செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா போட்டாரு, பெருசா லக் இல்ல. பட் இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு சிராஜ். ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு, லூஸ் பால்ஸ் போடவே கிடையாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ராலி கொஞ்சம் டென்ஷன் ஆகி வந்து பேட்டை விட்டு ஸ்லிப்ல கேட்ச் குடுத்து அவுட் ஆனாரு. அதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிராஜோட அந்த டிசிப்ளின் போலிங்னாலதான். சோ நியூ பால்ல 2 பவுலர்ஸுமே சூப்பரா போட்டாங்க. பிரசித் கிருஷ்ணா வந்து ஜென்டலா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, நாட் பேட், ஆக்சுவலா டீசெண்டா தான் போடுறாரு. சோ ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், இந்த மாதிரி ஒரு பேட்டிங் விக்கெட்ல சம்டைம்ஸ் இன் பிட்வீன்ல ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. சோ அதுவும் நடக்கும். சோ இந்தியா வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விக்கெட் எடுத்தே ஆகணும். சோ முடிஞ்ச வரைக்கும், அதாவது இங்கிலாந்து பெட்டரா பேட்டிங் ஆடுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன் டே 3ல, முடிஞ்ச வரைக்கும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 400 கீழே வந்து இங்கிலாந்து ஆல் அவுட் பண்ணணும். அந்த ஒரு 180-200 லீடுன்றது வந்து ரொம்ப குரூஷியலா தேவை இந்தியாக்கு. அட்லீஸ்ட் மினிமம் சொல்றேன், இந்தியா பெஸ்டா போலிங் போட்டு 250-300 ஆல் அவுட் ஆகுனா கூட செமையான மேட்டர் தான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்தா இந்தியா கம்ப்ளீட்லி டிரைவர் சீட் நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு லெவல் இருக்கும் போச்சுன்னா கேம் 400 ஆக்சுவலா இங்கிலாண்டை வந்து ஆல் அவுட் பண்ணி ஆகணும் அட்லீஸ்ட் இந்தியான்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஹாரி ப்ரூக் இந்த மனுஷனுக்கு இருக்கிற லக்கு மாதிரி இருக்கவே இருக்காதுங்க. நான் நேத்தே சொன்னேன், நேத்தே மேட்ச் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட டிஎம் பண்ணிட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல. பிளஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா லைவ்லயே சொல்லியிருந்தேன், ஹாரி ப்ரூக்கு மாதிரி ஒரு லக் இந்த உலகத்துல கிடைக்காது. ஏன்னா அவன் டெபியூ பண்ணதுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேங்க, முக்காவாசி நிறைய டைம் பாகிஸ்தான்ல விளையாடின சீரீஸா இருக்கட்டும், நியூசிலாந்து விளையாடின சீரீஸா இருக்கட்டும், சில டைம்ல நோ பால் அவுட் ஆவாரு, சில டைம்ல பாத்தீங்கன்னா இன்சைட் ஆன போல்ட் ஸ்டெம்ப்ல போடும், ஆனா ஸ்டெம்ப் விடாது. ஓகே, நிறைய தடவை எல்பிடபிள்யூ ஆவாரு, அம்பையர் அவுட் கொடுக்க மாட்டாங்க. என்னன்னு பார்த்தா அம்பையர்ஸ் காலா இருக்கும். இந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆக்சுவலா ஹாரி ப்ரூக் இது வரைக்கும் நிறைய லக் இருந்திருக்குங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்த பர்டிகுலர் இன்னிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு எல்பிடபிள்யூ ஷவுட், காட் பிஹைண்ட் ஷவுட்,
காட் பிஹைண்ட் இல்ல அது. பட் ஆனா எல்பிடபிள்யூ அம்பையர் அவுட் கொடுத்திருந்தாருன்னா அது அவுட். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அம்பையர்ஸ் காலா போச்சு. அதே மாதிரி இன்சைட் எட்ஜ் ஆச்சு, நிறைய விஷயங்கள்லாம் மறுபடியும் அவருக்கு அந்த ஒரு லக்கு கிடைச்சது. அது ரொம்ப ரேருங்க அந்த மாதிரி எல்லாம் பாக்குறது. சோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படியா சீக்கிரமா இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண பார்ப்பாங்க. ஜோ ரூட் வில் பி a crucial player for England. அவர் இன்னும் ஒரு பெரிய நாக் ஆடணும்னு கண்டிப்பா இருப்பாரு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. டே 3லயும் விக்கெட் நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டில் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட் இந்தியா வில் பி புட்டிங் a pressure. நியூ பால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 20 ஓவர் ஓல்ட் ஆயிடுச்சு. சோ இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பேட்டிங்க்கு. இங்கதான் வந்து ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் as well as பிரசித் கிருஷ்ணா will be playing a major role ன்னு எனக்கு தோணுது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எண்ட் ஆஃப் த டே இட் வாஸ் a complete dominant from team India on day 2. பார்க்கறதுக்கே செமையா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சில தவறுகள்லாம் பண்ணாங்க, அதை ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க இந்த day 1 day 2 ஆஃப் த செகண்ட் டெஸ்ட் மேட்ச். அது கிளியர் கட்டா தெரியுது. அப்படியே இதே டாமினன்ஸ் day 3ல கண்டினியூ பண்ணுவாங்களா, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்